அப்பா வந்தாரு. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு. காவலை பாரு சொல்லுவார். காவல் முக்கியம் இல்ல, காதல் தான் முக்கியம். உங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். எனக்கு 10 வருஷமா பொண்ணே கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம் தான் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு. எனக்கு கட்டிக்க போறவ நம்ம ஊருக்கு வந்திருக்கா. வைகாசி மாசம் 36ஆம் தேதி எங்களுக்கு கல்யாணம். அடுத்த மாசத்துல கடன் வாங்கிடுவோம். 36ஆம் தேதி கல்யாணம். நீங்க எல்லாரும் வந்துடணும். ஆனா என்னை கட்டிக்க போற பொம்பளை பிள்ளை இந்த ஊர்ல தான், இந்த கூட்டத்தில் தான் இருக்கா. ஆமா, இங்கதான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சணும். அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம். இதுவரை நான் அவளை பார்த்ததே இல்லை, போன்ல தான் பேசியிருக்கேன். இப்ப வருவா. அவ பேர் என்ன தெரியுமா? அம்மா அந்த தூங்குறால எழுப்பிடுங்க. இந்த அவரை எழுப்பிடுங்க. அவர் கட்டிக்க போற பொம்பளை பிள்ளை பார்த்துட்டு படுங்க. நம்ம ஊரு பிள்ளை வாரா, உன் கொழுந்தியா வாரா, எந்திரினே. பத்தியா, கொழுந்தியா சொன்னா தான் எந்திரிக்கிற, அக்கா சொன்னா படுத்திருப்ப. அவ பேர் என்ன தெரியுமா? அவ பேரு எந்திரி. அதுக்கு முன்னால வந்தால ஒருத்தி, அவ பேர் என்ன தெரியுமா? அவ பேரு கிளப்பு. மறுபடியும் சொல்லுங்க. இப்ப வந்து பாருனால அவ பேரு கிளப்பு. இப்ப என் ஆளு வருவா, எந்திரி. என் பேரு உட்காரு. நல்லா இருக்குடா. இப்ப வருவா வர என் ஆளு, எந்திரிய கூப்பிட்டுருமா? அயாலு என்னாச்சியா சிரிக்கிறீங்க? அடியாத்தாடி மணருக்கு அடியா. ஹாய் ஹாய் இருந்துட்டேன். ஹாய் இருந்தே சொல்லல, உங்களை புதுசா பார்த்தனால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்க எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ 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 ஹலோ, நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஐயோ, நீ இப்படி வந்தாங்க. அவ ஏற்கனவே பயம், ஒரே மாதிரியா இருக்காளப்பா. அண்ணி ஹலோ, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையா? யாரு வாக்கப்படும் உடனே பார்த்தா? ஒண்ணு வாங்க எங்கிட்டாவது செதுக்கிட்டு போ. ஆசாட்ட போய் உடம்பு கொடுத்து செதுக்கு. ஹாய் சரிங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. அதான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழையும் வரும். என் வாழ்க்கையே கெட்டு போச்சு. 10 வருஷம் கழிச்சு பொண்ணு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன். சந்தோஷத்துல இருந்து கடைசியில் அந்த எந்திரியே நின்ன. பரவாயில்ல. அதனால ஏன்னா சிவப்பாவில் கல்யாணம் பண்ணா 10 பேர் சுற்றி வருவாங்க. ஒன்று மாதிரி கருப்பாவில் போட்டு கரண்ட் புல் கட்டுறத கூட வரமாட்டேன். ஏன் இப்போ நான் வர வரட்டையும் குழந்தை வரலையா மேடைக்கு மைக்கு ஏத்துறோம்னு சொல்லி குழந்தை வந்த மட்டும் இல்லை, போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா ஒன்று. அது பாசம். அடியே எந்திரி. போடி வாடின்னு பேசாதீங்க. ஏன்? எனக்கு மேரேஜில் இஷ்டம் இல்லை. மேரேஜில் இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லைன்னு சொல்லாத. ஏன் இஷ்டம் இல்லை? எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? ஆனால் எங்கள் ஆத்தாலும் எங்கள் அப்பனும் உங்களுக்கு ஏதோ என்னை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தியா, அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளைலாம் அவங்க நினைக்கல. நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு விடுவாக்குறாங்க. என்ன நகை என்னாடி பெருசா விற்கிது? ஒரு பவுன் 1500 விற்கிது. ஒரு பவுன் 1500 விற்கிது. நகை கடைக்கு போனா கவரிங் கடை போனாடாவது இருப்பேன் மதனி. அடியே எந்திரி. ஒரு பவுன் 1.5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு இருக்கு, 1500 வச்சிருக்கு. அப்படியா? என்கிட்ட பேரும் இல்லை, கவரிங் கடைக்கு போயிருக்கேன். சரி ரைட்டு. கார்த்தி என்ன, எனக்கு ஒரு சந்தேகம்னே. ஐயோ கார்த்தி என்ன, எனக்கு ஒரு சந்தேகம்னே. என்ன அன்னைக்கு தொப்புலே இல்ல? அவன் விசாரிப்ப எதை போய் பார்த்திருக்கான்னு. நாட்டுல ஒருத்தனுக்கு ஒரு சந்தோஷம், உனக்கு ஒரு சந்தேகமாடா? சேலையே அடே எந்திரி.
ஏன் கல்யாணம் வேணாம்னு தரேன்? ஏன் வேணாம் 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 ஏன்? நான் படிப்பை முடிச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு ஜோரா கைத்தட்டி கொடுங்க. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்துல கல்வி முக்கியம். ஏன்னா நிறைய பொம்பளை புள்ள மாப்பிள்ளை பார்த்தா ரெடி ஆயிடுவாள். நீ மாப்பிள்ளை வேணாம், கல்விதான் முக்கியம். அதுதான் உனக்கு எனக்கு பிடிச்ச விஷயம். அப்படி என்ன படிக்க போறீங்க? ஏன் நான் படிக்கிற படிப்பை சொன்னா நீங்க என்ன படிக்க வைக்க போறீங்களா? சொன்னா தானே 4 பேர் தெரியும். நான் வசதி இருந்தாலும் வசதி இல்லைனாலும் படிக்க வைப்பேன்ல. நான் படிக்கிறது பிஆர்சி. பிஆர்சி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. திருமங்கலம் டு மதுரை பசுமாரில தெரியுது. கல்லுப்பட்டி டு பேரையூர். அடியே, அப்ப பிஆர்சி முடிச்சுட்டு என்ன படிக்க போறீங்க? பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா பேரையூர் மதுரை டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட், எகனே நிக்காது. படிப்பு இல்லையே பசாது. அடியே அடியே எந்திரி. ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு கல்யாணத்தை நினைச்சா பயமா வருது. பயப்படாத, வாழ்க்கையில பயப்படப்படாது. எதுக்காக கல்யாணம் வேணாம்னு அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறேன் தெரியுமா? ஏன்? நான் ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசியை வடித்தாலே வடிக்க முடியாது. சரி. ஆனா உன்னைய கட்டிக்கிட்டேன்னா ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கணும். உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா தெரியுதா? அடியே, ஆளை பார்த்து இடம் விடாத. உருவந்தேன் அப்படி லோடு இழுக்காது. அரிசியை வடிக்க தேவையில்லை, சும்மா இருக்க சட்டியவே உன்னைய தோறாக்குற சும்மா இருக்க சட்டியை கூட என்னால தூக்க முடியாது. அடியே அப்படி சொல்லாது. அது மட்டுமா, நான் இருப்பது 30 கிலோ, நீ 90 கிலோ இருப்ப. அடியே, ஒரு சல்லின்னு இருந்தாத்தே ஒரு லோலர் போட்டு அமுக்கலாம். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிரும். அடியே எந்திரி. நீ எனக்கு என்னைக்கு பேர எந்திரி எந்திரின்னு வச்சாங்களோ, உனக்கு எந்திரிக்குதா என்னமான்னு எனக்கு உங்கவளை அதுல இருக்கு. நீ வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிற. சரி, ஆனா உன்கிட்ட உலகம் இருக்கா என்னன்னு தெரியலையே. அப்படி நினைக்காத. அடியே, நம்ம எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? காட்டுக்கு போறோம். வல்ல காட்டுக்கு. ஏன் முதல்ல கூப்பிடல வரலன்னு சொல்ற? அங்க பூரா முள்ளும் குள்ளுமா இருக்கும். நம்ம காட்டுல முள்ளுதான் இருக்க பண்ண இதா இருக்கும். அது நொறுக்கு நொறுக்கு குத்தும்ல. முள்ளுனா குத்த தாண்டி செய்யும். குத்தால குயிலே உட்காந்து குத்தலாமா? வேற ஏதாவது பாட்டு பாரு. கருத்த மச்சான் கைய விட்டு பருப்பு எடுத்தா. வேற பாட்டு. காட்டு ராணி கொட்டையிலே. கோட்டையிலே போனா பூவே ராசாவே வரைக்குமா? ராசாவே பருத்தம்மா லேசாக சுருங்குமா? வேற ஏதாவது பாட்டு பாரு. இல்லையா பா, நம்ம எங்க போறோம் தெரியுமா? இவ்வளவும் சொல்லி என்னை கட்டிக்கிறவன்னு சொன்னேன்டா. இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக ஒரே தான் கட்டி பிடிக்காத, கொட்டாச்சு குத்துது. கூந்தல் கருப்பு. ஆளு கூப்பிடுமா? உன் தங்கச்சி வாரா. எனக்காக தங்கச்சி வருவா பாரு. ஒரே ஆளு வருவா பாரு. அடியே கிளப்பு. யார் தெரியுமா? கருவாடா, ஒரு லூசு சிரிக்கி. உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்திருக்கியா? அவதான் என் உயிர். எந்த காலத்திற்கே கூப்பிட்டு வந்துகிட்டு என் உயிரும் அவ பேரு எந்திரிக்குமா? அதை பார்த்தா ஒன்னே பார்த்து எந்திரிக்கட்டேன். ஓடி மானகட்ட முண்டா. யாரு மானகட்டவா? நீ போய் ஏறி மானகட்ட இருக்கு. அங்க என்ன இருக்குன்னு காட்டுறேன்ற. எதுவுமே இல்ல. பாவாடைக்குள் பட்டாபட்டி யூசரா? பொம்பளைங்கிற பேர்ல திடீர பாரு, வெக்கமா இல்லாம. நீண்டா மானகட்ட முண்டை, துப்பு கட்ட முண்டை. ஆமா, நீந்தான் பொச்சு முலாம தெரியல. மானகட்ட முண்டை. கார்த்தி அண்ணா, அன்னைக்கு 2 கொட்டை தெரியுதுண்ணே. நாட்டுல ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம், உனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஓடி மானகட்ட முண்டை. நீ பெட்டிக்கார வச்சிருந்த தானே மானகட்ட முண்டை. உன்னை பத்தி தெரியாது. ஆல்ரவுண்டுக்காரனை போட்டு ஏறிட்டு கிடக்கு. ஊருக்கே தெரியும். போடி அங்கிட்டு மைக்கெட்டுக்கார வச்சிருந்த மானகட்ட. நீ போடி கோயில் பூதாரியா வச்சிருந்த
நீ வேணா போய் உட்காந்து ஆட்டிக்கிட்டு இங்க வாரு. உங்க 2 பேரும் நான் தான் மறந்த குடிக்கணும். என்னடி இருக்குதாங்க? கையில கொத்தலாம், மண்டையில கொத்தலாம். அது இருக்கா உன்கிட்ட? இருக்காடி உனக்கிட்ட? நான் கேக்குறேன். அது இருக்கிறனா தாண்டி என் பின்னாடி அடி போடி. சண்டை போடுறாங்க. அக்கா தங்கச்சினா ஒற்றுமையா இருக்கணும். உங்களை எதுக்கு போயாங்கிட்டு உன்னை பிடிக்கல. நீ இனிமே மூஞ்சிலே நீ முழிக்க வேணாம். நீ முழிக்காதடா. எந்திரி இருக்கா. இது மோரே பாரு. எந்திரிச்சாலும் போல அப்படியே நின்று ஆடிடும். வாங்க அண்ணி அவங்க ரேட்டு பேசுறாங்க. மாட்டு கடையில மாட்டு விற்க போறதா. அந்த எருமை மாடை கூட்டிட்டு போ. உனக்கு தான் ரேட்டு பேசிட்டு இருக்கேன். பாரு மோரே 200 ரூபாய்க்கு போய் கூப்பிடுற. நான் 50 ரூபாய்க்கு கூப்பிடலாம் இருக்கேன். நீங்க எல்லாம் காசு, நான் சும்மாவே கூப்பிடலாம் இருக்கேன். சண்டை கொடுக்குறாங்க. அக்கா தங்கச்சி ஒற்றுமையா இருக்கணும். வாழ்க்கையில ஒற்றுமை முக்கியம். நீ யாருன்னு எனக்கு தெரியும். வாரத்துல 7 நாள் இருக்கு. அம்மா உன் வீட்டுல 3 நாள், என் வீட்டுல 3 நாள். அந்த ஒரு நாள் திருமங்கலத்தை குளுக்க சேர்த்த போட்டோம். அப்ப சோத்துக்கு என்ன பண்றது? சோத்துக்கு 4 பேரு. அண்ணே அண்ணி என்னமோ சொல்ல வருதுண்ணே, சொல்லட்டுமே. அண்ணே அண்ணி என்னமோ சொல்ல வருது. உங்க தங்கச்சி வருது. தங்கச்சி அண்ணி ரோஸ் சூப்பரா இருக்கு. நீ எப்பமா சர்பத்து புழிஞ்சிரும் போல. பாவாடைக்குள் பட்டாப்பட்டி ட்ரௌசரா? நாலு ஆம்பளை இருக்கையில இப்படி இருக்கலாம்.
ஆளா ஆம்பளை ஏய் லூசை சிரிக்கி அதை எடுத்து தோல்ல போடு எல்லாம் எப்படி நான் காலத்தை ஓட்ட போறேன்னா போ அம்மா தூக்கம் போத்தடி லூசி சிரிக்கி இதை இடுப்புல சொருவு இடுப்பை சுத்து இடுப்பை சுத்தி போடு பெரிய ஆடுகால சிரிக்கையில கிடையாது இடுப்புல சொருவு எங்க அன்னைக்கு 10 பொருத்தமும் பச்சைக்குன்னு பொருந்தது. பாருங்க சார் பாருங்க வைத்து பொறுப்புக்கா என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே பெண்கள்ல எப்படி இருக்கணும்? அடக்க ஒடுக்கமா இருக்கணுங்க. உனக்கு சொல்ல தெரியுமா? அவளுக்கு வெக்கத்தை பாரியா சொருகிற விட்டு எனக்கு வெக்கமா வருது. எங்க அண்ணி வெக்கப்பட்டு நான் அன்னைக்கு தாண்டா பாக்குறேன். ஒரே அது பண்ணுவேன் எல்லாம் சுத்து காலே காலே அண்ணாமலை தங்கச்சிக்கு நாயை பிடிங்கிருச்சோம். சரியாக 9:30 மணி அளவில் இந்த சிலை திறக்கப்படும். குஞ்சாணி ஐயா சிலை ஆடுது. ஒழுங்கா மாட்டி ஒழுங்கா அண்ணி அந்த பாவடையும் கழட்டிருங்க. அதையே வச்சிருக்கு. வாங்க வாங்க தங்கச்சி அப்பா வந்து கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்கார். அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வந்து காவலை பார்க்க சொல்லிருக்கார். ஆளல்ல சோ பட்டன் சோ சோ மாமல்ல தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வருமாலை
அதான்டா மகிழ்ச்சி யோகம் அலல 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 அலலடி அலல அலல அலலடி அலலடி போடுறா கார்த்தி. ஏய், எங்க அண்ணி டான்ஸ பாடுறா. வானத்திலே அட்டமிடி வைணவண்ண பறவைகளா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அலோலியா ஜெபிக்கிறோம் உங்க பிள்ளையானைகளை ஆசீர்வதிக்க ஆண்டவரே. வசதியில பிடிக்கும்